ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। மிகவும் மிகவும் கடினமானதாக இருக்கின்ற இந்த மாயா, கடக்க முடியாததாக இருக்கின்ற இந்த மாயா, அதிலே நாங்கள் மாட்டிக்கொண்டு இறைவனை நோக்கியும் போக முடியாமல், உலகத்துடனும் ஒட்டி உறவாட முடியாமல், எங்களோடும் எங்களால் இருக்க முடியாமல், மாயையினுடைய பிடியிலே நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வருவது? என்ன உபாயம் இருக்கிறது? நம்முடைய மனம்தான் பெரும் தடையாகவும் இருக்கின்றது, நம்முடைய மனம்தான் நண்பனாகவும் இருக்கிறது. மனதை கொண்டுதான் நான் இறை தத்துவத்தை உணர்ந்தாக வேண்டும், அதே மனதை கொண்டுதான் நான் துன்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும், பந்தப்பட்டும் ஆக வேண்டும். அதனால்தான் பகவான் கீதையில சொல்லிட்டார், மனஏவ மனுஷ்யா பந்தஹா. மனம்தான் பந்தத்துக்கு காரணம், மனம்தான் மோட்சத்துக்கு காரணம். எதனுடன் மனம் இருக்கிறது என்பதை பொறுத்து மனம் எனக்கு நண்பனா அல்லது மனம் எனக்கு விரோதியா, சத்ருவா, அதுதான் இங்கே முடிவு செய்ய வேண்டியது. அப்போ நான் கடக்க முடியாத இந்த வலிமையான மாயை, அதை கடக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்றால், நம்ம காலையிலேயே பார்த்தோம், இந்த மனம் இறைவனுடைய மனம். இப்போ இறைவனிடத்திலே கொண்டு போய் இந்த மனதை கொடுக்காதவரை, குருவிடத்திலே கொண்டு போய் இந்த மனதை கொடுக்காதவரை, சாஸ்திரத்திடத்திலே கொண்டு போய் இந்த மனதை கொடுக்காதவரை, சாதனங்களிடத்திலே கொண்டு போய் இந்த மனதை கொடுக்காதவரை, இந்த மனம் எனக்கு எவ்வித பிரயோஜனமும் இல்லாத மனமாக இருக்கிறது. இந்த மனதை படிப்படியாக உலகத்தினுடைய அனுபவத்தை பார், அதிலிருந்து விவேக வைராகியம் கொள்,
அதன் பிறகு இந்த மனதை கொண்டு போய் குருவிடத்திலே கொடு, ஞான குருவிடத்திலே கொண்டு போய் கொடுத்து அவரை சரணம் அடைந்து அவரிடத்திலே ஞானத்தை பெறுவதற்காக காலையில ரொம்ப விரிவாகவே பார்த்தோம். சிஷ்யா ஜிக்ஞாசு முமுக்ஷு, இந்த தன்மை உடையவனாய் குருவிடத்திலே போய் தன்னை ஒப்படைத்து சேவகம் செய்து குருவிடத்திலே நிறைய பிரश्னங்களை வைத்து அதன் மூலமாக பகவானுடைய வைபவங்களை எல்லாம் கேட்பதின் மூலமாக, தெரிந்து கொள்வதின் மூலமாக மனம் இதிலிருந்தெல்லாம் வெளியில வரணும். இந்த அறியாமையிலிருந்தெல்லாம் மனம் வெளியில வர வேண்டும் என்று சொன்னால் நிறைய பண்புகளை நான் வளர்த்துக் கொள்வது, விதவிதமான பண்புகளை எல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். நாம் அதையெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். சௌச்சம் தபஹா திதிக்ஷா மௌனம் ஸ்வாத்யாயம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சா சமத்வம் துவந்த்வ சம்ஞயோஹோ. இந்த பண்புகளை எல்லாம் நான் வளர்த்துக் கொள்ளுதல், இதெல்லாம் சாத்வீகமான பண்புகள், மனதிலே வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள். இதெல்லாம் என்ன செய்கிறது? எனக்கு சகாயம் செய்கிறது. இந்த சாதனங்கள் எல்லாம், இந்த பண்புகள் எல்லாம் ஞானத்தை அறிவதற்கு எனக்கு ஞான சாதனமாக இருக்கிறது. இந்த பண்புகளே சிறப்பு அல்ல, இந்த பண்புகள் எனக்கு சகாயம் பண்ணும். என்னுடைய மனதை உயர்த்தி ஞானத்தை அறிவதற்கு உண்டான இந்த இடத்துல கொண்டு போய் என்னை உட்கார வைக்கும். அவ்வாறு பண்புகளை எல்லாம் வளர்த்து கொண்ட நான் என்ன செய்கின்றேன்? நான் சர்வார்த்தாத்மேஸ்வரான் வீக்ஷாம் கைவல்யம் அனிகேததாம் விவிக்த சீரவசனம் சந்தோஷம் ஏன கேனசித். இந்த பாடலை காலையில் எடுத்துக்கொண்டோம். ரொம்ப அழகான பண்புகள் சொல்லப்படுகிறது. கடைசியில ஏன கேனசித் சந்தோஷா, என்ன என்ன எனக்கு கிடைத்தாலும் சரி, குறைவாக கிடைத்தாலும் சரி, கூடுதலாக கிடைத்தாலும் சரி, அல்லது காலம் கடந்து கிடைத்தாலும் சரி, அல்லது கிடைக்காமலேயே போனாலும் சரி, ஏன கேனசித் சந்தோஷம். மனம் எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக் கொள்ளப்படும். நம்முடைய சந்தோஷத்திற்கு எதுவும் காரணமாக இருக்கக்கூடாது. ஒன்று காரணமாக இருந்து சந்தோஷம் வந்தது என்றால் அந்த சந்தோஷம் அந்த காரணம் போன உடனே பின்னாடியே போயிடும். என்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தது, சந்தோஷம் போயிடுது. இப்போ நோய்வாய்ப்பட்ட உடல் ஆரோக்கியம் வந்துவிட்டது, சந்தோஷம் வந்திருக்கு. ஒன்றை காரணமாக கொண்டு வரக்கூடிய சந்தோஷம். பையன் முன்பு என்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தான், ரொம்ப துக்கப்பட்டு. இப்போ பையன் என்னை புரிந்து கொண்டு விட்டான், ஆகியனாலே சந்தோஷம். ஒரு காரணம். எந்த ஒன்றை காரணமாக கொண்டு சந்தோஷம் வந்தாலும், நல்ல உணவு கிடைக்கவே இல்லை, இப்பொழுது நல்ல உணவு கிடைத்து விட்டது, சந்தோஷம். நல்ல இருப்பிடம் கிடைக்கவில்லை, இப்பொழுது இருப்பிடம் கிடைத்து விட்டது, சந்தோஷம். நல்ல வியாபாரம் நடக்கவில்லை, இப்ப நல்ல வியாபாரம் நடக்கின்றது, சந்தோஷம். இப்படி ஒன்றை நிமித்தமாக கொண்டு வருகின்ற எந்த சந்தோஷமாக இருந்தாலும் அவைகள் அந்த காரணங்கள் போகும்போதே சந்தோஷமும் பின்னாடியே போய்விடுகிறது. அதனால்தான் ஏன கேனசித், கிடைத்ததை கொண்டு. என்ன வேணா கிடைக்கலாம் இல்லையா? லாப அலாபா சந்துஷ்டா, மான அவமானயோஹோ சந்துஷ்டா, பிரியே அப்பிரியயோஹோ சந்துஷ்டா, சுக துக்கயோஹோ சந்துஷ்டா. என்ன வேணா கிடைக்கலாம். எது கிடைத்தாலும் சந்தோஷம். மனதிலே சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள பழகுதல். இந்த சந்தோஷமான உணர்வு தான் நம்மை சார்பு தன்மையிலிருந்து விடுவிக்கும். நம்ம எந்த அனுபவமும்
தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் இருக்கும். நீங்கள் ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். ஒரு பொழுதுபோக்கு சாதனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி சென்னையிலே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு தனியாருடைய ஒரு இடத்துல ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். உடம்பு முழுக்க நல்ல வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஒரு தண்டத்தை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். கம்பீரமான உடல் படைத்தவன். காலையிலிருந்து இரவு வரை அவனுடைய வேலை அங்கே நின்று கொண்டு இருப்பார். அவனை யார் எந்த முயற்சி எடுத்தும் சிரிக்க வைத்தாலும் அவன் சிரிக்க மாட்டான். யார் எந்த முயற்சி எடுத்து அவனுடைய உணர்வுகளை கிளறி விட்டாலும், துன்பமோ இன்பமோ நகைச்சுவையோ எந்த உணர்வுகளை கிளறி விட்டாலும் அவனுடைய மனமானது எந்த கிளர்ச்சியும் அடையாமல் அது அப்படியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதுக்குதான் அவனுக்கு காசு. அப்போ இது சாத்தியம். ஒருவனால் பணத்துக்காக இந்த வேலையை செய்ய முடிகிறது அப்படின்னா நம்முடைய மனம் உயர்ந்ததை நாட ஆரம்பித்து விட்டது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். உயர்ந்ததோடையே என்னுடைய மனம் இருக்கின்றது என்றால் இந்த உலகத்திடத்திலிருந்து வருகின்ற ஏனக்கேன சித் என்ன கிடைத்தாலும், மானமோ அவமானமோ, பிரியமோ அப்பிரியமோ, ஜெயமோ அஜயமோ, யோகமோ வியோகமோ, என்ன கிடைத்தாலும் சந்தோஷம். அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறான் அல்லது வாழ வேண்டும் என்றால் விவிக்த சீரவசனம், தூய்மையான ஆடைகளை உடுத்திக் கொள்ளக்கூடியவனாய் என்றால் படாடோமாக இல்லாமல் சீரவசனம் விவிக்தா, ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு அல்லது ஒரே ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டிக்கொண்டு மேலே ஒரு அங்கவஸ்திரத்தை மட்டும் போட்டுக்கொண்டு ஆடையிலே ஆடம்பரத்தை காட்டாதவனாய், அதை சார்ந்து வஸ்திரத்திலே இருக்கக்கூடிய ஆடம்பரத்திலே சார்ந்து தன்னுடைய சந்தோஷத்தை தேடாதவனாய் அவன் இருக்கிறான். விவிக்த சீரவசனம். அதே போல அப்போ இதை காட்டுகிறதுனா மனதையும் உடலையும் அறிவையும் எதையும் சார்ந்து அனுபவத்தை பெறுதல் என்கின்ற நிலையிலிருந்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய தன்மைக்கு வருகிறான். இது இருந்தால்தான் சந்தோஷம், இப்படி இருந்தால்தான் நான் நிறைவாக இருப்பேன், இந்த மாதிரியான வஸ்திரத்தை உடுத்தினால்தான் எனக்கு என்னுடைய மனதுக்கு ஒரு ஆரோக்கியம் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு உற்சாகம் வரும், என்னை எல்லோரும் பாராட்டுவார்கள், அதன் மூலமா எனக்கு சந்தோஷம். எதை சார்ந்தோ, வஸ்திரத்தை சார்ந்தோ, உணவை சார்ந்தோ, அனுபவங்களை சார்ந்தோ, இருப்பிடத்தை சார்ந்தோ, அதையும் சொல்றார். அனிகேதம் அனிகேததாம், நிகேதனம் வசிக்கக்கூடிய வீடு, அனிகேததாம் வசிக்கக்கூடிய வீட்டிடத்திலும் அபிமானம் இல்லா தன்மை. ஏதோ ஒரு இடத்துல வசிக்கிறோம், அவ்வளவுதான். இறைவன் அழகான வசிப்பதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுத்திருக்கார், அவ்வளவுதான். இந்த பூமியும் அவருடையது. நாம் கட்டடம்னு சொல்லுகின்றோமே, அதுல இருக்கக்கூடிய செங்கல், சுண்ணாம்பு, ஜல்லி, மண்ணு, சிமெண்ட், இரும்பு ராடு, அதுல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அத்தனையும் இறைவனுக்கு சொந்தமானவை. எனக்கு வசிப்பதற்கு இறைவன் ஒரு அழகான இடத்தை கொடுத்திருக்காரு, பாதுகாப்பான இடத்தை கொடுத்திருக்காரு. அதை எவ்வகையிலும் என்னுடையது என்று உரிமை கொண்டாடுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அபிமானம் கொள்வதற்கும் அதிகாரம் இல்லை. நான் என்ன பண்ணுவது, எனக்கு இறைவன் இந்த மாதிரி ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறான் என்று நான் தினந்தோறும் அவனுக்கு நான் நன்றி தெரியப்படுத்திக் கொண்டே இருத்தல்.
என இருப்பிடம் இல்லாதவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அலையக்கூடிய அலைச்சல், அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இறைவன் எனக்கு ஒரு அழகான வசிப்பதற்கு பாதுகாப்பான இடத்தை கொடுத்திருக்கிறான். இறைவா, உனக்கு ரொம்ப 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 நன்றி. அப்போ எனக்கு அந்த வீட்டின்பால் அபிமானம் வரும்போதுதான் வீட்டினுடைய குறைபாடுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. என்னுடைய வீடு எவ்வளவு சிறிதா இருக்கிறதே, இந்த இடத்திலே என்னை தங்க வைத்து விட்டானே, இப்படிப்பட்ட இடத்திலே நான் எதற்காக இருக்க வேண்டும், இங்க எனக்கு எந்த வசதிகளுமே இல்லையே, அந்த மாதிரியான வசதிகள் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. இறைவன் எனக்கு ஒரு நிகேதனம் கொடுத்திருக்கார், அதுல எந்த அபிமானமும் இல்லா தன்மை. அநிகேதா அநிகேததா, நிகேதனத்திடத்திலே வசிக்கக்கூடிய வீட்டிடத்திலே அபிமானம் இல்லாமல் இறைவனுக்கு நான் கொடுத்ததற்காக நன்றி தெரியப்படுத்துதல். அதோட மட்டுமா, கைவல்யம், அந்த மாதிரி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டில் ஏகாந்தமாக இருந்து பழகுவது. கைவல்யம் என்றால் கேவலம், கேவலஸ்ய பாவம் கைவல்யம். நம்முடன் நாம் இருந்து அதிலேயே ரமிப்பதற்கு பேர் தான் கைவல்யம் பதம் அப்படிங்கிற அனுபவம். கைவல்யம் பதம் என்றால் என்னை தவிர வேற எதுடனும் நான் இல்லாமல் என்னுடனேயே, என் சொரூபத்துடனேயே நான் இருத்தல். பதஞ்சலி முனிவரும் இதையே சொல்றார் அவருடைய யோக சூத்திரத்துல, கைவல்யம் பதம் அஷ்ணுதே. மனம் இந்த மாதிரி மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் மனம் தன் சொரூபத்தோடையே இருந்து பழக்கல், வேற எதனுடனும் மனம் போகாமை. அதாவது இப்படி எடுத்துக்கலாம், மனமானது உலகத்தோட உறவாட போகின்ற நேரத்திலே உறவாடித்தான் ஆகணும். உறவாட மாட்டேன்னு சொல்ல முடியாது. உறவுகளோட உறவாடியாக வேண்டும், உடைமைகளோட உறவாடியாக வேண்டும், உணர்வுகளோட உறவாடியாக வேண்டும், எல்லாவற்றோடும் உறவாடித்தான் ஆகும். உலகத்தோட உறவாடி ஆகும், உறவாடாமல் இருக்க முடியாது. என் உடலோடு உறவாடி ஆக வேண்டும். அந்த மாதிரி உறவாட வேண்டும் என்று வரும்போது நான் மனதை இறைவனின்பால் வைத்துக் கொண்டு, காலையிலே பார்த்தோமல்ல அந்த இடுக்கி உதாரணம், மனதை இறைவனை வலிமையாக பற்றி கொண்டு உலகத்தோட நான் உறவாடணும். அபிமானம் இல்லாமல் உலகத்தோட உறவாடணும். உலகத்துல என்னென்னலாம் உருவாடுவதற்கு உண்டான செயல்கள் இருக்கோ எல்லாத்தையும் செய்யணும். அவ்வாறு செய்யும் போது நான் வலிமையாக ஒரு மனதால் இறைவனை பிடித்துக் கொள்ளுதல், அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டோம்னா போச்சு. வாகனத்துல போகிறோம், நாம் நின்று கொண்டுதான் போக வேண்டிய கட்டாயம். உட்காருவதற்கு இருக்கை இல்லை, நின்று கொண்டுதான் போகணும். இப்ப நாம் நிற்கிறோம், வாகனம் வேகமாக போகிறது. அந்த வேகத்தினுடைய தன்மை, வாகனமானது இடது பக்கம் வலது பக்கம் அசைந்தாடி கொண்டே போகிறது. அப்போ உள்ள இருக்கக்கூடியவர்களும் அசைந்தாட ஆரம்பிக்கிறார்கள். இருக்கையிலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கையிலேயே அசைந்து கொள்கிறார்கள். நிற்கக்கூடியவனுக்கு அது ரொம்ப ரொம்ப இடையூறாக இருக்கிறது. அவன் இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு பக்கமும் வாகனமானது போகின்ற நேரத்தில் இவனும் இந்த பக்கம் தள்ளப்படுகின்றான் அந்த வேகத்தின் காரணத்தினாலே. அப்பவன் இடது பக்கம் வலது பக்கம் போய் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய இருக்கையிலே அந்த மனிதர்களிடத்திலே போய் முட்டி மோதி விடாமல் இருப்பதற்கு எப்படி கம்பியை வலிமையாக பற்றி கொள்கின்றான். ஒரு கையால் கம்பியை வலிமையாக பற்றி கொள்கின்றான். கால்களை நன்றாக வலிமையாக அந்த வாகனத்தினுடைய அடித்தளத்திலே நன்றாக ஊன்றி தான் கீழே விழுந்து விடா வண்ணம் பார்த்துக் கொள்கிறான்.
கைகள் மேலே இறுக பற்றி இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? இறுக பற்றி இருக்கக்கூடிய கை இவனை காப்பாற்றுகிறது. கீழே பலமாக காலை ஊன்றி இருக்கின்றான். ஆகையினாலே உடலானது வலதுபுறம் இடதுபுறம் போவதிலிருந்து அவனை பாதுகாக்கிறது. யாரிடத்திலும் போய் முட்டி மோதுவது இல்லை. தனக்கும் காயம் இல்லை, மற்றவர்களுக்கும் இடையூறு இல்லை. அப்போ ஆடிக்கொண்டே போனால் கூட இவன் பிரயாணம் செய்கிறான். ஆனால் பலவந்தமாக இவன் பற்றி கொண்ட காரணத்தினாலே போய் சேர வேண்டிய இலக்கை அடைந்து விடுகிறான். அதே போல மனமானது இந்த உலகத்தோட உறவாடுகின்ற நேரத்திலே எதனுடன் உறவாடினாலும் சரி, இறைவனை பலமாக பற்றி கொள்வது. உலகத்திடத்திலே போய் முட்டி மோதி விடாமல், எந்த காயமும் இல்லாமல், அவர்களுக்கும் காயம் இல்லாமல், எனக்கும் பாதகம் இல்லாமல், எந்த அனுபவமும் என்னை தொடாமல் நான் பலவந்தமாக இறைவனை பற்றி கொண்டால் மனதால், அந்த மனம் என்னை உலகத்திடத்திலே போய் கீழே விடுவதிலிருந்து என்னை காப்பாற்றி விடுகிறது. இது உலகத்தோட உறவாடும் போது எல்லா உறவாடி முடிச்சாச்சு. இப்ப எனக்கு நேரம் நிறைய இருக்கிறது. இனிமேல் நான் உறவாட வேண்டிய அவசியம் யாரிடத்திலும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப என்ன பண்ணுவது? எந்த மனதால் உறவாடினோமோ அந்த மனதை உலகத்திடத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த மனதையும் கொண்டு போய் இறைவனிடத்திலே வைத்து முழுமையாக மனதை இறைவனை மட்டுமே பிடித்து கொண்டு இறைவனோட மட்டுமே மனமே நீர் வேறெங்கும் போகாதே என்று அந்த தன்னிலையிலே தான் இருக்கு. இதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார் விவேக சூடாமணியிலே, ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி இது அபிதீயத்தை. பக்தினா என்னது? தன்னுடைய சொரூபத்தை அனுசந்தானம் செய்து கொண்டே இருத்தல். தன்னுடைய சொரூபத்தை இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருப்பதுதான் பக்தி. அப்ப நமக்கு பக்தியினுடைய புறசரணம் எதுவும் அங்கே தேவையில்லை. நமக்கு மனம் முழுக்க முழுக்க தன் சொரூபத்தையே, உங்களுக்கு இந்த சொரூபம் என்பது புரியவில்லை என்றால், மனம் சதா இறைவனோடையே, எனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனோடையே மனம் இருந்து அதையே அனுசந்தானம் எண்ணிக்கொண்டே இருத்தல், மறவாது இருத்தல் தான் உண்மையான பக்தி. இந்த பக்தி வந்துருது அப்படின்னா நான் கைவல்யமான என்னுடன் நான் இருப்பதற்கு உண்டான வல்லமை படைத்தவனாக ஆகிவிடுகிறேன். அதன் பிறகு நான் யாரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடன் மட்டுமே நான் இருக்கிறேன். அது வரும்போது என்ன ஆகுண்டான்னா, முதல் 2 சாதனங்கள் ரொம்ப அழகான சாதனம். சர்வத்ர ஆத்ம ஈஸ்வரான் வீக்ஷாம், எல்லா பிராணிகளிலும் இருக்கின்ற பரமாத்மாவை, சர்வத்ர ஆத்ம எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அதே போல ஈஸ்வரான் வீக்ஷாம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை, தன்னிடத்திலே யாரொருத்தன் ஆத்மாவாக எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை யாரொருத்தன் தனிமையிலே இருந்து பார்க்க பழகுகின்றானோ, அது இவனை மாயை இடத்திலிருந்து, மாயை பிடியிலிருந்து இவனை விடுவிக்கக்கூடிய அழகான சாதனமாக அமைகிறது. அப்படி இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமாம்? ஸ்ரத்தாம் பாகவதே சாஸ்திரே அனிந்தாமன்யத்ர சாபிஹி மனோவா கர்மதண்டம் ச சத்யம் சமதமாவபி. மனதையும் இந்திரியத்தையும், சமம் தமம், மனம் இந்திரியங்கள்
இவைகளை நன்றாக அமைதிப்படுத்தியவனாய், புனிதப்படுத்தியவனாய், ஒருமுகப்படுத்தியவனாய், தூய்மைப்படுத்தியவனாய், பலம் உடையதாக ஆக்கியவனாய். ஷமஹா தமஹா. ஷமஹா மன நிகிரகம், தமஹா இந்திரிய நிகிரகம். சமம் என்பது அமைதி, மன அமைதி. தமஹா என்பது இந்திரிய அமைதி. இந்திரியத்தையும் மனதையும், ஞானேந்திரியங்களையும் அதே போல மனதையும் அமைதிப்படுத்தி வைத்தல், புனிதப்படுத்தி வைத்தல், பலம் உடையதாக வைத்தல், தூய்மைப்படுத்தி வைத்தல், நல்ல பண்புகளோட கூடி மனதையும் இந்திரியத்தையும் அமைதியாக வைத்தல். அதே போல வாக், சத்தியம் ப்ரூயா, உண்மையை பேசி பழகுதல். அதே போல மனதுக்கு நான் கொடுக்கக்கூடிய பயிற்சி மனோ வாக் கர்ம தண்டம் ச சத்தியம் சமதமாவுபி. மனதை வாக், மனதுக்கு கொடுக்கக்கூடிய கர்மம், வாக்குக்கு கொடுக்கக்கூடிய கர்மம், சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய கர்மம், இதெல்லாம் அஷ்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியமத்தின் மூலமாக அமைதிப்படுத்துதல். வாக் அமைதியாக ஆவதற்கு மௌனம், மனம் அமைதி அடைவதற்கு பிராணாயாமம், ஈஸ்வர தியானம். மனம் அமைதி அடைவதற்கு ஈஸ்வர தியானம், பிறகு மௌனம், ஜபம். இப்படி விதவிதமான செயல்பாடுகளின் மூலமாக என்னுடைய இந்திரியங்களை, மனதை, சரீரத்தை, என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் இறைவனை நோக்கி திருப்புவது. அதோடு மட்டுமில்லாமல் பாகவதே சாஸ்திரே ஸ்ரத்தாம் புரியா. குருவிடத்திலும், சாஸ்திரத்திடத்திலும், பகவானிடத்திலும் முழுமையான ஸ்ரத்தை. ரொம்ப முக்கியம். ஒரு பக்தனுக்கு, ஒரு சாதகனுக்கு, ஒரு ஜிக்ஞாசுவுக்கு, ஒரு முமுக்ஷுவுக்கு முக்கியமான சாதனம் ஸ்ரத்தா, நம்பிக்கை. நம்பிக்கை என்பதுதான் நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடியதாக அமைக்கிறது. ஸ்ரத்தையிலிருந்து தான் பக்தி, ஸ்ரத்தையிலிருந்து தான் ஞானம், ஸ்ரத்தையிலிருந்து தான் கர்மம், ஸ்ரத்தையிலிருந்து தான் மோட்சம். அப்போ ஸ்ரத்தை இல்லாமல் போனா என்ன ஆகும்? சம்சயாத்மா வினஷ்யதி. யார் ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லையோ, சந்தேகம் இருக்கிறதோ, அவன் வினஷ்யத்திங்கிறார் பகவான் கீதையில, அழிந்து போகின்றான். அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. சாஸ்திரம், குரு வாக்கியத்திடத்திலே சம்சயம், சந்தேகம் இருந்தால் அவர்கள் அழிவது திண்ணமே. இறைவனை பற்றி பேசக்கூடிய சாஸ்திரத்திடத்திலும் குருவிடத்திலும் ஸ்ரத்தா, குரு காட்டி கொடுக்கக்கூடிய இறைவனிடத்திலும் ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தைக்கு பேர் தான் பக்தி. அப்போ அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றிலும் அந்நியத்ரஹா அனிந்தாம். அதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிந்தனை இல்லாமை, வெறுக்காமை. அவ்வாறு ஸ்ரத்தையோட போய் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்ரவணம், கீர்த்தனம், தியானம் இதெல்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் சாதனங்கள். ஹரேஹே அத்புத கர்மணா அத்புத ஜன்ம கர்ம குணானாம் ச ததர்த்தே ஸ்ரவணம், கீர்த்தனம், தியானம் குர்யாத். இதன் மூலமாக அகில சேஷ்டிதம், பகவானுடைய எல்லா லீலைகளையும், பகவானுடைய எல்லா விஷயங்களையும்
நான் சாஸ்திரத்திடத்திலிருந்து முறையாக கற்றுக்கொள்ளுதல். வாறு கற்றுக்கொண்ட நான் என்ன செய்ய வேண்டுமா? என்னையும் என் மூலமாக வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல். நிவேதனம் புரியா அத்தனையும், யாகம், தானம், தனம், தபம், ஜபம், சதாச்சாரம், என்னென்னலாம் உண்டோ, அகங்காரம், மனைவி, குழந்தைகள், செல்வங்கள், வீடு, என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் நான் இறைவனுக்காக நிவேதனம் செய்தல், அர்ப்பணம் செய்தல். இந்த முறையிலே பகவானை பற்றியே யார் ஒருவன் சிந்தித்துக் கொண்டு மனதை பகவானிடத்திலேயே வைத்து வாழ்கிறானோ அப்பேற்பட்டவன் பகவானுடைய வைபவங்களை தொடர்ந்து கேட்பதினாலே தன்னை இழக்கிறான், தன் அபிமானத்தை இழக்கிறான், தன்னுடைய தர்மங்களை எல்லாம் இழக்கிறான். இறைவனையே ஸ்மரிக்கின்ற காரணத்தினாலே உனக்கு கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவமானது போய்விடுகின்ற காரணத்தினாலே இறைவனையே நினைக்குங்கால் சில நேரம் அழுகிறான், சில நேரம் சிரிக்கிறான், சில நேரம் ஆனந்தத்திலே கூத்தாடுகின்றான், சில நேரம் தன் இஷ்டம் போல பேசிக்கொண்டு பிதற்றிக் கொண்டு போகின்றான், சில நேரத்திலே பாடுகின்றான், சில நேரத்திலே ரொம்ப மௌனமாக இருக்கிறான், சில நேரத்திலே கோபப்படுகின்றான். இப்படி இறைவனோடையே ஒன்று கலந்து ஆனந்தத்திலேயே இருக்கக்கூடிய நிலையானது இவனுக்கு ஏற்படுகிறது. இந்த முறையிலே இந்த சாதனங்களை எல்லாம் யார் பின்பற்றுகிறார்களோ, இதி பாகவதான் தர்மான், இந்த முறையிலே பாகவத தர்மமானது யாரால் சிக்ஷன் பக்தியா தத் உத்தயா நாராயண பரோ மாயாம் அஞ்சஸ்தரதே துஸ்தராம், கடக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்தை அல்லது மாயையை பகவான் மேல் கொண்டிருக்கக்கூடிய பக்தியினாலே, தத் உக்தியா பக்தியா, பகவான் மேல கொண்டிருக்கக்கூடிய பக்தியினாலே இந்த பாகவ தர்மத்தை யார் முறையாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் துஸ்தராம் மாயா, கடக்க முடியாத இந்த சம்சார சாகரத்தை, இந்த மாயையை அஞ்சசகா தரது, எளிதாக கடந்து விடுகிறார்கள். எப்படி உங்களுக்கு புரிய வைப்பது? ஏன்னா இதுல நிறைய சொல்லிட்டார். இப்ப நமக்கு புரிகின்ற உதாரணம் கொடுத்து சொன்னால்தான் புரியும். நதி ஓடுகிறது வேகமாக, இடுப்பளவு தண்ணீர் என்பது இருக்கிறது. இப்ப ஆற்றை கடக்கணும், நதியோ வேகமா ஓடுகிறது. ஜலத்திலே நீந்துவதற்கு தெரிந்த ஒருவன் தைரியமாக இறங்கி ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு நடந்தே வருகிறான். இப்ப அவனுடன் அவனுடைய மனைவியும் கூட வருகிறாள். அவனை மிகவும் பலமாக பற்றி கொண்டு, இப்ப அவனுடைய குழந்தைகள், 2 குழந்தைகள், அந்த குழந்தைகளால் இப்பொழுது இந்த வேகமாக ஓடக்கூடிய ஜலத்திலே நீந்த முடியாது. இப்ப அந்த குழந்தைகளும் தன்னுடன் கரையை கடந்தாக வேண்டும். இந்த வேகமாக ஓடக்கூடிய நதியினுடைய கரையை வேகத்திலிருந்து இந்த குழந்தைகள் அந்த கரைக்கு பத்திரமாக போய் ஆக வேண்டும். குழந்தைக்கோ நீந்த தெரியாது. ஆனால் குழந்தையானது எந்த பாதகமும் இல்லாமல், ஜலத்தினுடைய உந்து சக்தி இல்லாமல் பத்திரமாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். 2 குழந்தைகளும் தன்னுடைய தோல் மேலே அமர வைத்துக் கொள்கிறார். 2 குழந்தைகளும் ஒவ்வொரு 2 பக்கம்
இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய தோளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய தலை முடியை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை அப்பாவுடைய கழுத்தை பற்றி கொண்டிருக்கிறது. இப்ப அந்த குழந்தைகளுக்கு இந்த நதியினுடைய வேகம், ஓட்டம் எந்த பயத்தையும் கொடுக்கவில்லை, எந்த பாதிப்பையும் கொடுக்கவில்லை, மனதுல எந்த சலனமும் இல்லை. மாறாக அந்த குழந்தைகள் ஆனந்தமாக அந்த கழுத்து மேலே உட்கார்ந்து கொண்டு, தோளிலே உட்கார்ந்து கொண்டு ரசித்துக் கொண்டே வருகிறது. இப்போ இந்த நதியை கடந்து போகின்றானே, தன் மனைவியை ஒரு பக்கம் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் பத்திரமாக, தானும் கரையை கடந்தாக வேண்டும் எந்த இடையூறும் இல்லாமல். தன் மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதைவிட பத்திரமாக கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இப்ப இந்த குழந்தைகள் ரெண்டும் தகப்பனுடைய தோளிலே போய் தஞ்சம் அடைந்ததனாலே அந்த குழந்தைகளுக்கு எந்த கவலையும் எந்த வேதனையும் இல்லை. ரொம்ப சுலபமாக நதியை கடந்து கரையேறி விடுகிறது. யாரு கரையேற்றினா? இந்த குழந்தைகள் முயற்சி எடுத்து கரையேறியதா? இல்லையே. ஏதாவது பிரயத்தனப்பட்டதா? இல்லையே. அது செய்த ஒன்றே ஒன்றுதான் செய்தது. போய் தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய பாதுகாவலனை தஞ்சம் அடைந்தது. அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அந்த பாதுகாவலன் பார்த்துக் கொள்கிறார். இந்த கடக்க முடியாத இகசம்சாரே பகுதுஸ்தாரே, இந்த சம்சாரம், இந்த மாயை இருக்கிறதே, இது கடப்பதற்கு முடியாது. என்னால் முயற்சி எடுத்து கடந்து விடலாமா என்றால் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகி முராரே. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகி முராரே. நம்முடைய மனம் நம்முடைய சுய முயற்சியினாலே கடந்து விட முடியுமா என்றால் முடியாது. அதற்கு எனக்கு சாஸ்திரத்தினுடைய துணை தேவைப்படுகிறது, குருவனுடைய துணை தேவைப்படுகிறது, பக்திங்கிற சாதனத்தினுடைய துணை தேவைப்படுகிறது. இந்த மூன்றுனுடைய துணை இல்லாமல், இந்த மூன்று பேருடைய துணை இல்லாமல் என்னால் இந்த மாயையை கடத்தல் என்பது ரொம்ப 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 கடினம். எப்பொழுது இந்த மூன்று இடத்திலே போய் நான் தஞ்சம் அடைந்து விடுகிறேனோ, அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இந்த மூன்று இடத்திலே போய் தஞ்சம் அடைவது. சாதனத்திடத்திலும், பக்தி சாதனத்திடத்திலும், சாஸ்திரத்திடத்திலும், குருவிடத்திலும் போய் என்னை ஒப்படைத்தல். மற்றதெல்லாம் எப்படி அந்த குழந்தை தகப்பன் தோளிலே அமர்ந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி தானாக நடந்ததோ, அதே போல நாம் எதெல்லாம் தடை தடைன்னு சொல்லுகின்றோமோ, கடினம் என்று சொல்லுகின்றோமோ, கடக்க முடியவில்லைன்னு சொல்லுகின்றோமோ, இடையூறாக பார்க்கிறோமோ, அவைகளெல்லாம் தானாக நம்மை விட்டு விலகுவதை பார்க்கலாம். இப்போ அந்த தகப்பனுடைய தோளிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த முயற்சியும் தோளிலே இருந்து கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பியூட்டி பாருங்க. தோளில போய் அமரணும், அவ்வளவுதான். தோளிலே அமருதல் என்கின்ற ஒரே ஒற்றை காரியத்தை தவிர வேற எந்த ஒன்றும் செய்ய வேண்டாம். தோளில் அமர்ந்ததற்கு பிறகு நீச்சல் அடிக்கணுமா? தேவையில்லை. கம்பை வைத்து துடுப்பு போட வேண்டுமா? தேவையில்லை.
இப்ப என்னடான்னா அந்த குழந்தை அமைதியா உட்கார்ந்து இருந்தா போதும், எந்த செயலும் செய்யாமல் சும்மா அமர்ந்திருந்தால். இதுல பரம ரகசியம் பார்த்தீர்கள் என்றால், ஜலத்திலே இவன் குழந்தைகளை சுமந்து கொண்டு போவதனாலே இவனுக்கும் அந்த பாரம் என்பது இல்லை. தோளிலே சுமந்து கொண்டிருக்கூடிய குழந்தைகளுடைய பாரம் இல்லை. அந்த குழந்தைகளுக்கும் தகப்பன் பாரமாக இல்லை, தகப்பனுக்கும் குழந்தை பாரமாக இல்லை. என்ன அழகு! இவனுக்கு நீந்த தெரியும் என்கின்ற காரணத்தினாலே வேகமாக வரக்கூடிய நதியினுடைய ஓட்டத்தை கண்டு பயமும் இல்லை. பாரமும் இல்லை, வழியிலே பயமும் இல்லை. தோளிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளானது தனக்கு பாரமாக நினைத்து சோர்வும் இல்லை. எப்படி நான் கொண்டு போய் இந்த குழந்தைகளை கரை சேர்க்கப் போகிறோம் என்கின்ற எண்ணமும் இல்லை. அழகாக பாடிக்கொண்டே குழந்தைகளோடு பேசிக்கொண்டே நதியினுடைய அந்த ஓட்டத்திலிருந்து குழந்தைகளை மேலே அழைத்து கொண்டு வந்து விடுகிறான். குருவிடத்திலே, சாஸ்திரத்திடத்திலே, சாதனம் இடத்திலே நம்மை நாம் ஒப்படைத்து விட்டால், குருவுக்கோ சாஸ்திரத்திடக்கோ சாதனத்திடத்துக்கோ நம்மால் எந்த பாரமும் இல்லை. அவர்களால் நமக்கும் எந்த பாரமும் இல்லை, நம்மால் அவர்களுக்கும் எந்த பாரமும் இல்லை. இரண்டு பேரும் சேர்ந்து கரையை கடந்து விடுகிறோம். இதுல ஏற்கனவே ஒருவருக்கு நீந்தி விட்ட காரணத்தினாலே அழகாக சந்தோஷமாக இறைவன் நினைத்துக் கொண்டே நீந்துகிறார். அவரோட சேர்ந்த காரணத்தினாலே நாமும் கரையேறி விடுகின்றோம், எந்த சலனமும் இல்லாமல், எந்த வேலையும் இல்லாமல். நான் இதை செய்ய வேண்டுமே, அதை செய்ய வேண்டுமே, இதை ஏன் செய்யவில்லை, அதை ஏன் செய்யவில்லை, இப்படி ஏன் செய்தேன், அப்படி ஏன் செய்தேன், இவ்வளவு கர்மங்கள் இருக்கின்றதே, இவ்வளவு கர்மத்தை விட்டு விட்டு போகிறேனே, எந்த சலனமும் இல்லை. எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது கேட்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது, ஆனால் ரொம்ப கடினம். நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஞான குரு கிடைப்பதும், நாம் அவரிடத்திலே கொண்டு போய் நம்மை முழுமையாக ஒப்படைப்பதும். சாஸ்திரத்தை செவிமடுத்தல் என்பது ஜென்மாந்தரமாக நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான் அது நம் காதுல வந்து விழும். காதுல வந்து விழுந்தால் மட்டும் போராது, அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிகிறது, அது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்றால் அதற்கும் 100 கோடி பிறவிகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சதகோடி ஜென்ம சுக்ருதைஹி புண்ணியைஹி வினான லப்யதேங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதா. 100 கோடி பிறவி புண்ணியம் செய்திருந்தால்தான் சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் நம்முடைய காதுல வந்து விழும். அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அந்த அர்த்தமானதே உண்மையான பரமாத்மாவை காட்டி கொடுக்கின்ற அந்த பரமாத்மாவிடத்திலே நமக்கு பக்தி வரும், ஈடுபாடு வரும். அதோட ஒன்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வருகின்றது என்றால் அதற்கு நான் எத்தனை பிறவிகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் வெறும் சப்தமாக இருக்குமே தவிர அது எந்த பொருளையும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க. அதனால தான் அவங்கள்ட்ட எந்த மாற்றமும் இல்லை. ஒரு படத்துல ஒரு அழகான நகைச்சுவை வரும் பாருங்கள். கணவன் மனைவி இடையிலே ஒரு அழகான பழைய படத்துல மனைவியை கூப்பிட்டு, கணவன் இந்த பொருளை செய்வது எப்படி தெரியுமா? அதான் தெரியுமே. இது தெரியுமா? அதுதான் தெரியுமே. ஒவ்வொன்றும் எனக்கு தெரியுமே தெரியுமே தெரியுமே. கடைசி இது தெரியுமா? அதுதான் தெரியாது எனக்கு. அப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய பொருளை பற்றின சப்தம், அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியாமல் வெறும் சப்தமாக மட்டும் இருக்கிறது, அதனுடைய பொருள் எனக்கு புரிய விளங்கவில்லை என்றால் அந்த சப்தத்தினாலே என்ன பிரயோஜனம்? அதனால்தான் மாணிக்க வாசக பெருந்தகை சொல்றார் சிவபுராணத்திலே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்.
செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். குருவிடத்திலே போய் என்னை நான் ஒப்படைத்ததனுடைய நன்மை, நம்பிக்கையோட நான் சாஸ்திரத்தை செவிமடுக்கும் கால் அந்த சப்தம் அதனுடைய பொருளோடு சேர்ந்து எனக்கு அந்த பொருளை உணர்த்தி காட்டுகிறது. அதன் மூலமாக ஒரு பெரிய நன்மை எனக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த நன்மையினால என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தாண்ட முடியாத அந்த மாயை தன்மையை நான் தாண்டுகிறேன். இத்துடன் நிமி சக்கரவர்த்தி கேட்ட கேள்விக்கு எப்படி மாயை நாங்களோ மாயையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், கடக்க முடியாத மாயை மனம் அடங்காமல் இருக்கிறது, அகங்காரத்தில் வேற இருக்கிறோம், நாங்கள் எப்படி இதை தாண்டுவது என்கின்ற கேள்விக்கு இத்துடன் பதிலை கொடுத்து முடிக்கின்றார். ரொம்ப சுலபமாக இவர்கள் தாண்டி விடுகிறார்கள். நம்ம பிரயத்தனமே பட வேண்டாம், கஷ்டமே பட வேண்டாம். எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். யார் இந்த பாதையிலே போகிறாரோ, யார் இந்த பாதையிலே கடந்து விட்டு இந்த பாதையிலே நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக நம்மை நோக்கி வருகிறாரோ அவரிடத்திலே நம்மை கொடுத்து விட்டார். மற்றதெல்லாம் இறைவனும் குருவும் சாஸ்திரமும் பார்த்துக் கொள்வார்கள். அடுத்த கேள்விக்கு நிமி சக்கரவர்த்தி போறார். அடுத்த ராஜாவிடத்திலே கேட்கிறார். பிப்லாதன் என்று சொல்லக்கூடியவர், பிப்பலாயன என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த கேள்விக்கு பதில கொடுக்கிறார். கேள்வி என்னவென்றால், நாராயணாபிதானஸ்ய பிரம்மணஹா பரமாத்மனஹா நிஷ்டா மர்ஹத நோ பக்தும் யூயம் ஹி பிரம்மவித்தமாஹா. நாராயண அபிதானஸ்ய, நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா, நாராயண அபிதானஸ்ய பரமாத்மனஹா, நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அவருடைய உண்மையான ஸ்வரூபம் பிரம்மணஹா நிஷ்டாம், அவருடைய பிரம்மத்தினுடைய நிஷ்டை, அவருடைய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை எங்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும். பரமாத்மாவனுடைய நிர்குணஸ்வரூபம் எங்களுக்கு விளக்கப்பட வேண்டும். நம்ம அதனால முதலே பார்த்தோம், பாகவத தர்மம் என்பது எல்லாம் சேர்ந்தது. அதுல பகவானுடைய சகுணத்தை பற்றியும் பகவானுடைய நிர்குணஸ்வரூபத்தை பற்றியும் கேட்கப்படுகிறது. இங்கே பகவானுடைய பிரம்மணஹா நிஷ்டாம், பிரம்மத்தினுடைய சொரூபம் என்ன, எங்களுக்கு அதை நகா பக்தும் அர்ஹதி, எங்களுக்கு அதை நீங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் கேட்க அருகதை உடையவர்கள் என்றால் நீங்கள் அதற்கு சொல்லுவதற்கு தகுதி உடையவர்கள். ஆகையினாலே எங்களுக்கு அந்த பிரம்மத்தினுடைய சொரூபத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், நீங்கள் பிரம்ம வித்தமாக இந்த பிரம்மத்தினுடைய சொரூபத்தை நீங்கள் முழுமையாக அறிந்த பிரம்ம ஞானி. ஆகையினாலே உங்களால் தான் அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் சொல்லப்படும். இந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா நேரத்திலும் இந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் பார்க்கப்படுகிறது. இங்க நிறைய சொல்றார். அதுல நாம இந்த பாடலை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸ்திதி ஸ்திதி உத்பவ பிரளய ஹேதுரஹேதுஷ்ச யத் ஸ்வப்ன ஜாக்ரத் சுஷுப்திஷு தத் பகிஷ்ச தேகேந்திரியாம் உத்ஹிருதயானி சரந்தி ஏன சஞ்சீவிதானி தத்வேகி பரம் நரேந்திரஹா. ஓ ராஜா, இவைகள் தான் பரமாத்மாவுடைய பரம் அவேகி, இதுதான் பரமாத்மாவுடைய சொரூபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். எது பரமாத்மாவுடைய சொரூபம்? முதல்ல எடுத்தோடனே சொல்றார், அஹேதுஹு
பிரம்மஸ்ய ஸ்வரூபம். முதல் லட்சணம் பரமாத்மாவுடைய லட்சணம், பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்னவென்றால் அஹேது. ஹேதுனா காரணம். அஹேது என்றால் காரணம் இல்லாதது. தன்னுடைய பிறப்பிற்கு, தன்னுடைய உற்பத்திக்கு எது ஒன்றும் காரணமாக இல்லாமல் எது ஒன்று இருக்கிறதோ அது ஸ்வயம்பூ. பூபவதி இருக்கிறது, ஸ்வயமாகவே இருக்கிறது. தன்னுடைய இருப்பு தன்மைக்கு எது ஒன்றும் காரணம் இல்லை. நம்முடைய இருப்பு தன்மைக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவோம். பஞ்சபூதங்கள் காரணம், கர்மங்கள் காரணம், கர்ம வாசனைகள் காரணம், மனது காரணம், அறியாமை காரணம், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பரமாத்மாவுடைய இருப்பு தன்மைக்கு எது ஒன்றும் காரணம் இல்லை. யாரும் பரமாத்மாவை தோற்றுவிக்கவும் இல்லை, பரமாத்மாவும் எதையும் தோற்றுவிக்கவும் இல்லை. ஆகையினாலே பரமாத்மா அஹேது. அதனால்தான் அவரை பற்றி சொல்லும் போது ந ஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. கதோபனிஷத்தினுடைய மந்திரத்தை அப்படியே கீதையிலும் அப்படியே சொல்றார். அஜஹா நித்யஹா சாஸ்வதா புராணஹா ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. பிறப்பெற்றவர், இறப்பற்றவர், எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர். அவருக்கு, அவருடைய பிறப்பிற்கு எது ஒன்றும் காரணம் இல்லை. அஹேது அஹேதுத்வாத் ஸ்வயம்பூ. யார் ஒருத்தருடைய பிறப்பிற்கு எதுவும் காரணம் இல்லையோ அப்பேற்பட்ட பரமாத்மா தான் சிருஷ்டி ஸ்திதி லய ஹேது. சிருஷ்டி ஸ்திதி பிரளய ஹேது பகவான். இந்த இடத்துல பகவான் என்றால் பகவானுடைய மாயா. பிறப்பு, சிருஷ்டி, ஸ்திதி இருப்பு தன்மை, லயம் ஒடுங்குதல், இந்த மூன்றுக்கும் மாயா உபாதான காரணம், இறைவன் நிமித்த காரணம். தன்னுடைய தோற்றத்துக்கு யாரும் காரணம் இல்லை. ஆனால் உலகத்தினுடைய தோற்றத்துக்கு பகவானும் மாயையும் ஹேத்துவாக இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம தத்துவ போதல பார்த்துட்டோம். அதனால் நமக்கு இதில் ஒன்றும் பெருசாக குழப்பம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போல அப்போ பிறப்பு இறப்பு லயமாகின்ற தன் பிறப்பு இறப்பு நடுவிலே இருக்கின்ற தன்மைக்கு யார் ஒருத்தர் காரணமாக இருக்கின்றாரோ அவரை பரமாத்மா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோக ஸ்வப்ன ஜாகிர சுஷுப்திஹி ஈக்ஷா, யார் ஒருத்தர் மூன்று அவஸ்தைகளையும் தனியாக இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவரை பரபிரம்மம் என்று தெரிந்து கொள். மூன்று அவஸ்தைகளையும் யார் ஒருத்தர் ஈக்ஷா பார்த்து கொண்டிருக்கிறாரோ, பார்ப்பவராய் இருக்கின்றாரோ, மூன்று அவஸ்தைகளும் அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். மூன்று அவஸ்தைகளும் மாயைக்கு மனதுக்கு இருக்கிறது. அவர் மூன்று அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவராய், மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாய், மூன்று அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டு அசங்கமாக இருக்கக்கூடியவர். அதே போல பகிஹி ச அந்தஹா, வெளியிலும் உள்ளும் யார் ஒருத்தர் எப்பொழுதுமே தொடர்ந்து சத் ஸ்வரூபமாக சித் ஸ்வரூபமாக
பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறாரோ அவரை பரமாத்மா என்று தெரிந்து கொள். யாரொருத்தர் வெளியிலும் உள்ளும் யாரொருத்தர் சதா இருந்து கொண்டு ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றாரோ அவரை பரமாத்மா என்று தெரிந்து கொள். யார் ஒருத்தர், அடுத்தது, யார் ஒருத்தர் இருப்பதனாலே தேகம், இந்திரியம், பிராணன், மனது, அறிவு இவைகள் எல்லாம் ஜீவித்திருக்கின்றதோ சஞ்சீவிதானி சரந்தி, ஜீவித்திருந்து கொண்டு உயிர் பெற்றுக் கொண்டு தன்னுடைய வேலைகளை எல்லாவற்றையும் எது ஒன்று செய்கின்றதோ, யார் இருப்பதனாலே செய்கின்றதோ. இங்க ஒரு பெரிய வாதத்தை எடுத்துக்கிறார். பரமாத்மா இருக்கிறார் என்பதற்கு அவ்யய வதிரேக நியாயத்தை கொண்டு வரார். அணுகு அவ்யயா, யார் ஒருத்தர் தொடர்ந்து அழிவற்றவராய் இருக்கிறாரோ அவர் இருப்பதனால அனைத்தும் இருப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. இது அன்வயம். அணுகு அவ்யயம், தொடர்ந்து மாறாமல் ஒரு பொருள் இருப்பதனாலதான் மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஒருத்தர் மாறாமல் இருக்கார். அவர் இருப்பதனால அனைத்தும் நடக்கிறது. இப்ப அவர் வெளியில போயிட்டார் வச்சுப்போம், வதிரேகம், அவர் வெளியேறிட்டார்னா செயல்பாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் நின்றுவிடும். ஒரு செயலும் நடக்காது. இந்திரியங்களோ மனதோ பிராணனோ உடலோ புத்தியோ எவையும் செயல்படாது. அப்போ ஜீவனம் என்பது இருக்காது. சஞ்சீவிதானி, எது ஒன்று ஜீவித்திருத்தல் என்றால் உயிரோடு இருக்க, நன்றாக உயிர் பெற்றிருக்கின்றது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சரந்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் உள்ள அந்த ஜீவிதத்தன்மையை கொடுத்து கொண்டும் செயல்பாட்டுக்கு யார் ஒருத்தர் நிமித்த காரணமாக இருக்கிறாரோ அவர் இருப்பதனாலே இவைகள் அனைத்தும் இயங்குகிறது. அவரை பரம் அவேகி, பரமாத்மா என்று உணர்ந்து கொண்டு அவருடைய சொரூபம்தான் உண்மையான பரமாத்மாவுடைய சொரூபம். அதுதான் நிர்குண சொரூபம், அதுதான் உன்னுடைய சொரூபமும் கூட. இதை சொல்லிவிட்டு சிருஷ்டியினுடைய கிரமத்தை எல்லாம் சொல்லி அதிலே பரமாத்மா எப்படி நிர்குணமாக இருக்கிறார் என்று முடிக்கிறார். அடுத்த கேள்விக்கு போறார் நிமிஷ சக்கரவர்த்தி. எனக்கு நீங்கள் கர்மயோகம் வததனஹா புருஷோ ஏன சம்ஸ்கிருதா விதூயே ஹாஷு கர்மாணி நைஷ்கர்மிய விந்ததே பரம். எனக்கு நீங்கள் கர்மயோகத்தினுடைய ரகசியத்தை பற்றி சொல்ல வேண்டும். எது கர்மயோகம் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற கேள்வி வருகிறது. அடுத்த வாரம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.